ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ ரொம்ப நாளா ஜூ ரெடி பண்ண போறோம் தான் சொல்லிட்டு இருந்தோமே தவிர ஜூவை ரெடி பண்ணி அப்புறமா சால்ட் வாட்டர் டேங்க் செட் பண்ணி அடுத்த மீன் போட்டு அதுக்கு 3 மாசம் ஆயிட்டு இனிதான் நம்ம வந்து ஒண்ணு டெக்கரேட் பண்ண போறோம். ஜூ அதை மாத்த போறோம் கைஸ். நண்பர்கள் அங்க மேல வந்து சீட்லாம் போட்டுருக்கனால ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க எப்போடா ஜூவை க்ளீன் பண்ணோம், எப்போ ஜூவை ரெடி பண்ணுவோம், ஜூ ப்ராஜெக்ட்னு சொன்னா நான் ஜூவை ரெடியே பண்ணல அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருமே நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம ஜூவை ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. கார்டு வாங்கிட்டு வர போறோம், கார்டை மாத்த போறோம். இது சோப்பு சட்டை தானே. ஃபர்ஸ்டா போயிட்டு பிளான்ட்ஸ் பெரிய பெரிய குரோட்டன்ஸ், அது குத்து செடி மாதிரி வளர்ந்துருக்கும்ல அதை போடலாம். படர்ந்து வளரக்கூடிய செடி எடுத்து அந்த மேல சீட்ல எல்லாம் போடலாம். ஆமா நண்பர்கள் நம்ம போறோம் ஸ்ட்ரைட்டா போய் கார்டன் அந்த இடத்துக்கு பாருங்க. குரோடன் அது ஏதோ சொல்லுவாங்க. குரோடன் என்னடா பிளானட்டோரியம் அதுக்கு நர்சரி கார்டனுக்கு போய் நிறைய பிளான்ஸ் வாங்கிட்டு போறோம் நண்பர்களே. அப்புறமா நம்ம மான்ஸ்டர் மகேஷுக்கு லாஸ்ட் வீடியோல என்ன நண்பர்களே கடல் மணின்னு பேர் வச்சிட்டீங்க. ஆமா கைஸ் பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா அழகா இருக்குல்ல தங்கமணி நம்ம சுப்பிரமணி அந்த வரிசையில அப்படியே கடல் மணின்னு வச்சு மணின்னு நிறைய மணி இருக்கு நம்மள்ட்ட. அந்த மணியெல்லாம் மாத்திட்டு புதுசா ஒரு ஜானருக்கு போலான்னு நினைச்சிட்டு தான் அந்த மான்ஸ்டர் மகேஷ் ரமேஷ் சுரேஷ் எல்லாம் பேர் வைக்கலாம் நினைச்சோம். பட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வரல. ஆமா கடைசி வர மணியே தான் அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்து எடுத்து பண்ணுங்க கைஸ். ஆமா கைஸ் கடல் மணி ஓகேனா ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடல் மணிக்கு பேர் வைக்கணும், அப்புறம் கடல் மணி இருக்க டேங்குக்கு பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் கடல் மணியோட ஃப்ரெண்டு ஷார்க் நண்பர் ஆர்டர் பண்ணிருக்கோம். எல்லாரும் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். ஷார்க்கு இவ்வளவு பெரிய டேங்க் செட் பண்ணி எப்படா ஷார்க் வாங்கி விடுவேன். அப்புறம் ஸ்டிங்ரே கேட்டாங்க, அப்புறம் பஃபர் ஃபிஷ் நண்பர்கள் எல்லாத்தையும் அது அவருக்கு புக் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அவருக்கு அங்க போய் பார்க்கணும். இந்த வீடியோல ஷார்க் வருமான்னு தெரியல, பட் முடிஞ்சுன்னா நான் போய் காமிக்கிறேன் அங்க. சரி போலாம். நண்பர்களே ஒரு ஜூ இன்ஜினியர் கைஸ் ஜூ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு நண்பர்களே. ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஸ்ட்ரைட்டா நர்சரி கார்டன் போலாம். गाइस பாத்தீங்கன்னா ஜெனிஸ் ப்ரோ வண்டி ஓட்டி படிச்சிட்டு இருக்காரு. நம்ம கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாவே பெஸ்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 பேரோட போயிட்டு இருக்கோம். 5 பேரும் போறோமா? 5 பேரோட நர்சரி கார்டனுக்கு போறோம். சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான் நண்பர்களே போடுங்க லெஃப்ட் ரைட்ல. ஓ ஃபாஸ்ட் நம்ம ரோட் தான் பாத்தீங்களா? வராம பாத்தியா? போட்டு गाइस நமக்கு முன்னாடி இன்னும் ஒரு 5-6 கார் வந்திருக்கு. நம்ம லேட் ஆயிட்டோம். நண்பர்களே வந்துட்டோம் ஒரு வழியா நர்சரி கார்டனுக்கு வந்து விட்டோம். வண்டி போல வண்டி ஆஃப் ஆயிருக்கு. கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிரைவர் ஆஃப் ஆனதே தெரியாம ஓட்டிட்டு இருக்காரு. கைஸ் இதுதான் அந்த காட்டு மல்லி. வழி நெடுக காட்டு மல்லி. இதான் காட்டுன்னு காட்டும் கைஸ். நர்சரி கார்டன் பக்கம் வந்து பார்த்ததான் தெரியுது இதுதான் சரியான பிசினஸ் போல. சின்ன செடியே 1000-2000 சொல்றாங்க. செடி ரேட்டு கம்மியா தான் இருக்கும். தொட்டி பெருசா இருக்கு பத்தி, அதனால தொட்டிக்கு ரேட்டு சேர்த்து சொல்லாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நண்பர்கள் என்ன பண்ண அவங்கள்ட்ட போய் தொட்டி மட்டும் வேண்டாம், செடி மட்டும் ரேட் எவ்வளவுன்னு கேட்டோம். செடி மட்டும் தனியா தருவாங்களா? தொட்டி இல்லாம ரேட் தொட்டி இங்கே இருக்கு. ஆனா 1500 வந்து தொட்டி வச்சுட்டு செடியை மட்டும் எடுத்துட்டு போனோம். நம்ம ஜூல வைக்கிறதுக்காக அழகழகான மான்ஸ்டர் பிளான்ட் எல்லாம் வினோத்புரம் இங்கதான் கிடைக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இங்க வந்து பார்த்தா மான்ஸ்டர் பிளான்ட் எல்லாம் கிடைக்குது. ஆனா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷோட இந்த மான்ஸ்டர் பிளான்ட் ரேட் அதிகமா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதுதான் அது எம்மா. இங்க பாருங்க 3500. நண்பர்களே அமேசான் காட்டுக்கு வந்துட்டோம். ஃபியூச்சர்ல எனக்கு ஆசையே இதுதான் தெரியுமா? நம்ம ஜூவை இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருந்து அப்படியே வரணும். காட்டுக்குள்ள இருந்து அப்படியே எல்லா செடியும் ஒதுக்கிட்டு வர மாதிரி நம்ம ஜூ ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான்ட்டை செலக்ட் பண்ணிருக்கோம் கைஸ். இதுக்கு பேர் என்னது? கிறிஸ்மஸ் ட்ரீ தானே பேர்? இதுக்கு பேரு கோல்டன் ஹைபிஸ்கஸா? இப்பதான் தெரியுது. எல்லாரும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது எதுக்கு செடியை வாங்காம ஆட்டை போட்டு வராங்க. உங்க ஃபேமிலில நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லயுமே ஒண்ணா முடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. முடிச்சிட்டு வந்து போய் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அது வீடு நர்சரி கார்டன் மாதிரி இருக்கும். ருபீஸ்க்கு வீடு அப்படிதான் இருக்கு. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு. ஓ மை காட். இங்க பாருங்க, இதை எடுத்தா 1 லட்சம், இதை எடுத்தா 2 லட்சம். நீங்க தயவு செஞ்சு யாரும் செடி வாங்க போவாதீங்க, வீட்டுல இருந்துட்டு வளங்க. ஆமா கைஸ், விதையை மட்டும் வாங்கி வீட்லயே போட்டு வளர்த்துருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ப்ரொமோஷனா? செடி எல்லாம் வளர்க்காதீங்க நண்பர்களே, வேண்டாம். கைஸ் நம்ம சைஸ் கிட்டத்தட்ட நம்ம சைஸுக்கு செடி வாங்கியிருக்கோம் கைஸ். வினோத்புரம் சைஸ். 2 மணி நேரமா சுத்தி ஒரு செடி கடையில செடி வாங்கணும். சரியா? இது வரைக்கும் மான்ஸ்டர் ஃபிஷ் கூட இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கிருக்க மாட்டோம். நம்ம மான்ஸ்டர் டீ எல்லாம் வாங்கலாம்னு வந்தோம். அது வாங்கணும் போகணும், சொத்தை வித்துற வேண்டியதான். கண்டிப்பா. ஆமா, இன்னொரு வீடே வாங்கி போட்டுடலாம். அதனால வந்து மான்ஸ்டர் டீல வந்து கொஞ்சம் சின்ன ட்ரீயா பார்த்து இப்போ ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்க பாருங்க, இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அரைக்கா பாம், அப்புறம் ஒரு பெரிய தொட்டி. இதான் எப்படி கொண்டு போக போறோம்னு தெரியல. வாங்கணும்னு நினைச்சோம், எங்க பட்ஜெட்டுக்கு பத்தலாது. ஏதோ எங்களால முடிஞ்சதுக்கு இது வாங்கிருக்கோம் கைஸ். இது எவ்வளவு இருக்கும் ரேட்டு கெஸ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கைஸ் ஒரு வழியா பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. கார் பாக்குறதுக்கு அப்படியே காடு மாதிரி இருக்கு பாருங்க, அவ்வளவு பிளான்ஸ் இருக்கு. நம்ம கைஸ் காரை வந்து நம்ம காடா மாத்தியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம சூழ வச்சு எல்லாமே நம்ம செட் பண்ண போறோம். இங்க பாருங்க, செடி வாங்கும் போது கூட ஒரு கங்காருவா வந்திருக்கு. கங்காருவா இது செடி கூட வந்ததா? செடி கூட வந்தது. இங்க பாருங்க, செடி வாங்கும் போது கங்காரு ஃப்ரீ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். போமா போ.
கைஸ் செடி எல்லாத்தையும் நம்ம மேல கொண்டு வந்துட்டோம் பாருங்க. எல்லாத்தையும் நீ பக்காவா செட் பண்ணிடலாம் நம்ம. நண்பர்களே, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நம்ம மான்ஸ்டர் மகேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டு வந்து இதுல போட்டிருந்தோம் சால்ட் வாட்டர் டேங்க்ல. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா நண்பர்களே? வெறித்தனமா இருக்கான். யாரு வந்தாலும் கடிப்பேன்னு சொல்லிட்டு வெறியோட இருக்காங்க கைஸ். பச்சை வந்தி மாதிரி இருக்கான், சில டைம் பார்த்தா ஃபுல் ரெட்ல இருக்கான், அப்புறம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கான், அப்புறம் ஆரஞ்சு கலர்ல இருக்கான். என்னென்ன கலர் மாற முடியுமோ எல்லா கலரும் மாறுறான். தைரியம் இருந்தா வந்து கை விடுன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கைஸ் பண்ணா எவனடா கடிச்சு போடலாம். பயப்படவே மாட்டேங்கிறான். சாதா தொட்டியில மீன் பாத்தீங்கன்னா உடனே போய் ஒலிக்கும். இவன் கையை போட்டா கிட்ட ஓடி வரான், இங்க கையை வச்சா இங்க பாஞ்சி வரான். மீனே இல்ல ப்ரோ, உழுவ. அதுவும் இல்லாம நம்ம கையை பார்த்தோம்னா முதுகுல இருக்க முள்ளெல்லாம் தூக்கிட்டு அப்படி வரான். இப்ப பாருங்க நண்பர்களே, மகேஷ் கைஸ் இப்ப பாருங்க அந்த முதுக தூக்கிட்டு பாரு, தூக்கிட்டு வரான். ஷார்க் மாதிரி வந்த பாத்தியா? வெறித்தனமா இருக்கு. பச்சை கோடு போட்டுருவான் நினைக்கிறேன். என்ன ஸ்பீடு இந்த தைரியம் தான். ஓ ஆம்பளை இங்க வா டீ தைரியம் தான் வந்து கடிரப்பா பள்ளி கடிர அவன் இப்ப எதுக்கு தெரியுமா இவ்வளவு இதெல்லாம் இருக்கான்? கைஸ் நம்ம மான்ஸ்டர் மகேஷுக்கு மான்ஸ்டர் மகேஷ்னு செல்லமா பேர் வச்சிடலான்னு பார்த்தேன். முள்ள மேல தூக்கிட்டு வரான் பாத்தியா? ஆமா, முள்ள தூக்கிட்டு வரான். உங்களுக்கும் அந்த மான்ஸ்டர் மகேஷ் நேம் பிடிக்கும்னு நினைச்சேன், பட் உங்களுக்கு பிடிக்கல. இவன் ஆக்சுவலா டொமேட்டோ குரூப்பர் நண்பர்களே. இவனோட ஒரிஜினல் பேர் பிரீட் நேம் டொமேட்டோ குரூப்பர். சிவப்பு கலர்ல இருக்கனால டொமேட்டோ மாதிரி கடிச்சா ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தரிச்சு மொத்த உலகமுமே அடடா சுத்தமா இருந்துருச்சு. பயந்துட்டு மூச்சு ஒரு நிமிஷம் நின்னுட்டு லெட்லாஸா அது நகத்தோட வச்சு கடிச்சிட்டு டம்முன்னு கேட்டேன். எனக்கு சவுண்ட் கேட்கலையா? எடுத்துட்டு போயிட்டு நினைச்சு ஒரு சவுண்ட் கேட்கல, தொப்புன்னு கேட்டு நகத்தை வந்து அடிச்சது, அதான் சவுண்ட் கேட்டது. அப்படி ஓ மை காட், எங்க கடிச்சிருக்கான் பாரு. சாதா மீனுனா நுனியில கடிக்கும். ஹார்ட் ஷேப்ல இருக்குல. இங்க பாருங்க நண்பர்களே, டொமேட்டோ குரூப்பர் கையில ஹார்ட் போட்டிருக்கான். சரியான வழியில மாதிரி தலை சுத்துது. ஒரு அன்னைக்கு சொன்னாரு 40 நாள் ஆகும்னு சொன்னாரு. அதுக்கு அடிச்சுன்னா 40 நாள் வலி போகவே தெரியாது. நான் லாஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் நண்பர்களே, இந்த மான்ஸ்டர் மட்டும் கடிச்சுன்னா 40 நாள் வலி நறுக்குன்னு அப்படியே இருக்கும்னு சொல்லியிருப்பேன். சீரியஸாவா? தலை சுத்துதா? ஃபன் பண்ணிட்டு இருக்கு. சீரியஸாவா? ஏ அஸ்வின் தண்ணி எடுத்துட்டு வா ப்ரோ. சீரியஸாவா ப்ரோ? தலை சுத்துது. இல்ல ஜி, தலை சுத்துது. சீரியஸ் சரியாடா ப்ரோ? ஐயோ பயங்கரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிர் தான் முக்கியம். கொஞ்சம் ஓகே தானே? அவருக்கு ஃபோன் அடி. சுருன்னு யாரு அவரு ஃபோன் அடிமா? என்னல இது? ஒன்னும் ஆவது விஷம் கிடையாதுன்னு தான் சொன்னாரு. நீங்க பயந்துட்டு பயந்துட்டு நீங்க வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் யோசிக்காதீங்க. சரியா போயிட்டு ஹலோ ப்ரோ. அந்த டொமேட்டோ குரூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வினோத் ப்ரோ கையில எதிர்ச்சியை கடிச்சு விட்டுரு. அவருக்கு தலையெல்லாம் சுத்துதான். சரிதான். ஒன்னும் ஆகாதுல்ல? சரியான கடி. என்னது கொஞ்சம் சொன்னா கேட்கணும். நான் கேஷுவலா வீடியோல பேசிட்டு இருந்தேன். இவரு டேங்க்ல கையை விட்டுட்டு இருந்தாரா, டொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்து கடிச்சு மாதிரி நினைச்சேன். அப்படியே கையை வச்சிருந்தா பறந்து வந்து கடிச்சு 4-5 பல்லு பதிஞ்சு இங்க பாருங்க அப்படி பிளட் அப்படியே வருது ஃபுல்லா. அத வீடியோல போன்னு சொன்னா கேட்கணும். இப்ப குட்டி செல்ல குட்டி குட்டின்னு கொஞ்சிட்டு இருந்தா எவர் இப்ப வந்து எலும்ப முடியாம உட்கார்ந்து இருக்காரு. ஹாஸ்பிட்டல் எதை கூட்டிட்டு போகணுமா இல்ல நார்மல் தானா? அந்த இடம் ஒரு மாதிரி சுருன்னு இருக்குது. இந்த கடிச்ச இடம் இதுக்கு பிளட் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும். அதான் சொன்னா கேட்கணும். இல்ல நான் அன்னைக்கு எல்லாம் பண்ணும்போது ஒண்ணும் பண்ணலையா, அப்படியே தடவி கொடுக்கலாம் பக்கத்துல வரும்னு நினைச்சேன். எல்லாரும் கூட்டமா என்னன்னா அது கொஞ்சம் அது கலர் ஏதாவது சொன்னல, அது கலர் கொஞ்சம் பேட் ஆயிருக்கு, பயத்துல இருக்கு. மத்த நேரம் அது கூட சேட்டை பண்ணக்கூடாது, பக்கத்துல நோண்ட கூடாதுன்னு சொன்னல. தள்ளி தான் இருந்துச்சு. அப்படி ஏதோ பறந்து வந்த மாதிரி டப்புன்னு வந்து கடிச்சிட்டு பாஞ்சு வந்துட்டு. கவர்ல இருக்கும் போதே அது அந்த வார்த்தை வந்துச்சு, மூக்கு கடிக்க வேண்டியது. 2026 உங்களுக்கு அடி வாங்குற வருஷம் நினைக்கிறேன். நான் என்ன சுப்பிரமணியம் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ணும்போது பக்கத்திலே வரும், அப்படி தடவி கொடுப்போம் அந்த மாதிரி நினைச்சேன். பக்கத்துல வந்து நிக்கும் அப்படின்னு, அது அந்த ஸ்பீட்லயே கடிச்சிட்டு. சைடு முள்ளு இருக்குல்ல, அது பட்டு 4 ஸ்டிச் போட்டுச்சு. 4 ஸ்டிச்சா இருக்கு? அந்த எல்லாம் போடல, இது கடிச்சதுதான் வாயில வந்து அப்படியே. இங்க முக பாருங்க நண்பர்களே, கைஸ் இங்க பாருங்க, சூம்படு 1 2 3 4 பல்லு அப்படியே இறங்கி இருக்கு, தெரியுதா? சரிதான். வேற மாதிரி கைஸ். ஒரு செகண்ட் அப்படி தலை சுத்தி விழுந்துட்டாரு தெரியுமா? சீரியஸா நான் ஃபன்னு நினைச்சேன். மூச்சே நின்னு போச்சு, எதிர்பார்க்கல. ஆக்சுவலா எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்து, என்னடா இவன் இவ்வளவு அமைதியா இருக்கிறானே, சரி நம்ம மானத்தை வாங்கிட்டானா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்ப இப்போ உங்களுக்கு கெத்தா ஃபீல் ஆகுது அப்படிதானே நீங்க கொடுத்த மான்ஸ்டர் கடிச்சுன்னு? ஆமா, ஏன்னா நம்ம நீங்க வீடியோ எடுக்கும்போது நம்ம பார்த்தோம்ல, அது பெரிய அளவு இதா இல்ல. நான் கவர்ல போடும்போது மூக்கு கடிக்கிறது வந்துச்சு கவரோட. அப்போ சரி ரைட் ஓகே. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இருந்துச்சு, என்னடா இவ்வளவு அக்ரிசியான ஆளு கொஞ்சம் அமைதியா இருக்கிறான்னு
பார்த்தேன். ஆனா இன்னைக்கு மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிடும். அப்போ அவன் வேலையை காமிச்சிட்டான். மனசுக்கு திருப்தியா இருக்கா? இவருக்கு ஒருத்தர் மனசே போய் உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஃபர்ஸ்ட் வாட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி சால்ட் வாட்டர் ஃபர்ஸ்ட் கடி வாங்கினால தான் வினோத் ப்ரோ அன்கான்சியஸ் ஆயிட்டாரு 10 செகண்ட். இனி பழவிரும் வினோத் ப்ரோ, ஒன்னும் ஆகாது, சரியா கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கடியில உடம்பு ஏற ஏற உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் செட் ஆயிடும். ஆமா ஆமா. திரும்ப கூடவா? ஆனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் சால்ட் வாட்டர் கடி. நீங்களும் சொல்லிருங்க கைஸ், நீங்களும் வினோத் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வினோத் ப்ரோ. ஸ்டிங்ரே இருக்குல, ஸ்டிங்ரே வந்து சொருவிட்டுனா முள்ளு அந்த பக்கம் வந்துரும். அப்படியா? அப்ப அது வேணும், அது ஒண்ணு புக் பண்ணுங்க. ஸ்டிங்ரே வந்து சொரு உள்ள சைடு வரும். என்ன சொரியலாம் ஐடியா போடுங்க கைஸ். இன்னும் உங்களுக்கு ஆசை தீரல. நான் ஒரு 1 hour கழிச்சு உங்க கடைக்கு வரேன். கையை போட்டு கடிக்கும். ஓகே பை பை. கையும் பாருங்க, நுனியில எல்லாம் கடிக்கல, நகத்துக்கு மேல இவ்வளவு உயரத்துக்கு மேல வந்து கடிச்சிருக்கான் ஜம்ப் பண்ணி. இப்போ லைவா ஃபீட் பண்ணுவல, அப்போ பார்ப்பீங்க நீங்கள் அவனோட பவர் என்ன. நான் பார்க்கலாம் நண்பர்களே, நான் வந்து பேசிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இவர் ஒன்று அப்புறம் கேஷுவலாக சொன்ன மாதிரி கொஞ்சிட்டு இருந்தாரு மகேஷ் கிட்ட. மகேஷ் இல்லை, மகேஷ்க்கு பேர் வைக்கலையே ப்ரோ. இவனுக்கு நல்ல பேர் கடல் மணின்னு. கடல் மணிக்கு பேர் வச்சிரும் ப்ரோ, 3 வாட்டி சொல்லி. பேர் வச்சிரு, நீயே வச்சிரு. எனக்கு இவனை பிடிக்கல. கைஸ் இன்னையில இருந்து இவன் நம்ம எதிரி. கடல் மணி, கடல் மணி மணி, கடல் மணி, கடல் மணி. கைஸ் சப்ஸ்கிரைபர் சொன்ன பேரே வச்சாச்சு, கடல் மணி. மணி, கடல் மணி. யோப்பா ரிஃப்ளெக்ஸ் பாத்தியா? தெரியுதா? அது ரெக்கார்ட் ஆகுதா? அவன் இன்னும் திருந்தலாமாமா. எஸ் மிஸ் ப்ரோ உள்ளே தூக்கிட்டு வரான் பெரிய புளி. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து ஒரே வாரத்துல கடி வாங்கினவரை இப்ப லைவ் உங்க முன்னாடி ஃபீட் பண்ணுவாரு. பண்ணிடலாம் கைஸ், பயமா தான் கைஸ் இருக்கு. அது இந்த கையில தான் கடிச்சு, அதனால இந்த கையில ஃபீட் இது சுப்பிரமணிய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் நீயா நானாவா ஆனா ஏதோ ஒண்ணு போடுங்க. பாத்து சும்மா இரு, பயம் கட்டது. தண்ணிக்கு மேல வைப்போம், ஜம்ப் பண்ணி தான். நான் லாஸ்ட் வாட்டி முந்தானத்து ஃபீட் பண்ணும்போது தான் தண்ணிக்கு மேல தான் வச்சேன், ஜம்ப் பண்ணி. ஆனா நான் என்ன பண்ணேன்னா கம்பள கொடுத்து வச்சேன். கம்போல கடிச்சா? ஆமா, இப்போ ட்ரை பண்ணுவா. அப்படியா? கைஸ் இவன் ரொம்ப டேஞ்சர், கையில ஃபீட் பண்ணாலும் ரிஸ்க். அதனால நம்ம கம்ப வச்சு ட்ரை பண்ண போறோம். கம்பள கொடுத்து கம்பள குத்தி காட்ட போறோம் கைஸ். இங்க பாருங்க கைஸ், கம்பள கொடுத்து பாருங்க. அம்மா கீழ விழுந்துட்டு. இது எடுக்காத நீ வந்து தூக்கிட்டு போயிட்டான். டேய் என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கா? இருந்தாலும் I hate you I love you I kill you இந்தா ப்ரோ நீ பறக்கணும். வாங்கி பாரு அப்ப தெரியும். ப்ரோ பறக்கணும் பறப்பான். கொஞ்சம் தாத்து காட்டு. ஜஸ்ட் மிஸ். வெக்கப்படுவானோ? ஆனா இதெல்லாம் பெருசா வளர்ந்துடும். இங்க ஃபாரின் வீடியோஸ்ல பாத்துருக்கேன் ப்ரோ, இப்படிதான் பிடிக்கும். அடிக்கி இப்பனா அந்த வாய் இருக்கு பத்தில, இப்போ நான் சின்னதா அப்படி இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாயி கையை மட்டும் நல்லா இல்ல. ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில். இவன் என்ன ஓ தேர்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில், ஃபோர்த் அட்டெம்ப்ட் ஃபெயில், ஓ ஃபிஃப்த் அட்டெம்ப்ட் பாட்டு மணி பாட்டு என்ன ப்ரோ பாட்டு சொன்னது டென்ஷன் ஆயிட்டா. நீ பாட்டு தான் பாருங்க, வா கையை மட்டும் கரெக்டா கடி. மீனெல்லாம் கண்ணு தெரியாது. பாட்டு மணி புடிமணி, தைரியம் இருந்தா கடிமணி. பிடிச்சிட்டா கடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். எவ்வளவு போட்டாலும் சாப்பிடும் போல. நண்பர்களே இருக்கிறது பெரிய சைஸ் மீன் கொடுக்குறோம். என்ன ப்ரோ எடுக்க மாட்டானோ? பெருசா இருக்கு அப்படிதானே? எடுப்பான். யோசிக்கிறான். கையை கொடுத்து எவ்வளவு பெரிய வாய் ப்ரோ இவனுக்கு. எப்பா எப்படி போலக்காம பாரு. உன் கையை இப்படி தானே பிடிச்சிருக்கோம். ரெட் கலர் பாருங்க, ரெட் பாருங்க, ஆக்ரோஷமா இருக்கும். ரெட் பாரு கைஸ், லைவா ரெட் கலர் மாறிட்டு பாருங்க. போட்டோ விளையாடிட்டு இருக்கு. இங்க பாரு ரெட் பாரு, எவ்வளவு ரெட் ப்ரோ. ப்ரோ மாசா இருக்கு ப்ரோ இந்த மீன், சரியான மீன் ப்ரோ. வாங்கி வீசி எப்பா என்ன சூப்பர் கலர் பாரு. ரெட் பிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பீஸ் மகேஷ் வந்து ரெட் கலர் பாரு. பாருடா கலர் பாரு. இப்ப லைவா பாத்துருப்பீங்க. பச்சை வந்தி மாதிரி மீன் அப்படியே கலர் லைவா இப்ப ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. முழுசா முழுங்குது ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி வேற மீன் எதுவும் கூட போட முடியாதுன்னு நினைக்கிறேன். முழுங்கிரும் வேற மாதிரி பீஸ் கைஸ். சால்ட் வாட்டர் ஏதோ நினைச்சேன், ஆனா அது ஏதேதோ இதெல்லாம் பண்ணுது. நண்பர்களே பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப என்னன்னா வெளியே வந்து சிமெண்ட் கலர் இருக்குல்ல கைஸ், அது எல்லாமே மறைய வைக்கிற மாதிரி ஃபுல்லா ஒயிட் கலர் அடிக்க போறோம். ஒயிட் கலர் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஆர்டிஸ்ட் ஸ்கில்ஸ் வினோத் ப்ரோ காமிக்க போறாரு. அவரோட ஆர்டிஸ்ட் ஸ்கில்ஸ். ரெட் கலர் வாங்கியிருக்கோம், பச்சை கலர் வாங்கியிருக்கோம், வயலட் கலர் வாங்கியிருக்கோம். இது வயலட் கலர் மட்டும் இல்லை, இதை மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா பல விதமான கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது டிசைன் பண்றதுக்காக டிசைன் பண்ண முன்னாடி நம்ம டேங்க்ல பேஸ்மெண்ட் கோட் அங்க பாருங்க தலைவர் ஆர்டிஸ்ட் வினோத் ப்ரோ அடிச்சிட்டு இருக்காரு பல பிங்க் கலர் ஷார்க் வைக்க போறோம். என்னாச்சுன்னா நம்ம ரெட் கலர் பெயிண்ட் வாங்கியிருந்தோம், கலக்க பிங்க் கலர்ல தான் வந்துச்சு. இந்த ரெட் கலர் வரணும்னு எதிர்பார்த்தோம், ஆனா இது கலக்குன்னு அப்புறமும் இந்த கலர் தான், பிங்க் கலர் தான் வந்திருக்கு. தெரியுதா போட்டோல? ஒண்ணுமே தெரியல, இன்விசிபிளா இருக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ், இதான் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஷார்க்கு அவுட்டர் போட போறோம். இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஷார்க்கு மாதிரி இல்ல, பண்ணி கொஞ்சம் மாதிரி இருக்கு. கண் வைக்கும் போதுதான் தெரியும். அதே பெரியல போவா, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிருக்கே. கைஸ் ஷார்க்கு பத்தில, இது ஷார்க்கா நீர்மூழ்கி கப்பலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிளேன்ல ஜன்னல் வச்ச மாதிரி யாரோட அதான் பார்க்க கொடூரமான ஷார்க் வரைஞ்சிருக்கேன். நீர்மூழ்கி கப்பலாம். இதுவும் ஒண்ணு.
பாருங்க கைஸ், டால்பின் அப்படி பக்காவா இருக்கா, துள்ளி குதிக்குது. பக்காவா இருக்கு. எப்படி வினோத்தண்ண இது என்னது? கடல் கன்னியா? நான் ஒரு பெரிய மீனை தூக்கி வச்சிருக்கேன், திமிங்கலத்தை பிடிச்சி கையில் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுவும் ஒண்ணா? ஒன்றும் கிடையாதுண்ணா, ஹோட்டலுக்கு வேற ஆளு. கைஸ் இதுக்கு பின்னாடி ஒரு கடல் கன்னி இருக்கு. இப்ப பாருங்க கடல் கன்னி. பார்த்து ஷாக்காயிராதுங்க கைஸ், நம்ம கன்னியாகுமரியில் இப்படி தான் இருக்கும் கடல் கன்னி. நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பக்காவா முடிஞ்சது. எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே பச்சை கலர்ல பச்சை பச்சைன்னு. ஏன்னா பேக்ரவுண்ட் செடியெல்லாம் வச்சிருக்கனால அப்படியே பச்சை கலர் கொடுத்தா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி அப்படியே கொடுத்து. இடையில ஒரு ஷார்க்கு, ஒரு டால்பின், அப்புறம் ஒரு கடல் கன்னி, கபீஸ் கனவு கன்னி. வினோத் ப்ரோ மான்ஸ்டர் பிடிச்சி கையில வச்சிருக்காரு. அடுத்தது இங்க பாருங்க நண்பர்களே, கல்வெட்டுல எல்லாம் எழுதுற மாதிரி நம்ம மான்ஸ்டர் டேங்க்ல எழுதியிருக்கோம் பாருங்க. இந்த மான்ஸ்டர் டேங்க் ரெடி பண்ணும்போது யாரெல்லாம் அன்னைக்கு ஸ்பாட்ல இருந்தாங்களோ அத்தனை பேரோட நேமே நம்ம பதிச்சிருக்கோம் இதுல. அது ஒரு வரலாறு. நாம நாகேஷன் யாரோ ஒருத்தர் இருக்கு, அது மட்டும் யாரும் தெரியல. மாகேஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மான்சர் மாகேஷ். இந்த பெயிண்டிங்க்கு வழக்கமா நீங்க ரேட் பண்ற மாதிரி அவுட் ஆஃப் 10க்கு உங்களோட மதிப்பெண்கள்? உங்களுக்கு 10 நினைக்கலாம். 10க்கு 100 கொடுக்கலாம், அவ்வளோ பக்காவா பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமா கைஸ், ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன், ஷார்க்கெல்லாம் நீங்க லாஸ்ட் வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல ஷார்க்கு பஃபர் அது இதெல்லாம் எல்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியாச்சு நண்பர்களே. அது இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறோம். இப்போ வர அவர் வந்து இது வச்சிருக்காராம், டைகர் இருக்கான். ஏதோ டைகர் வச்சிருக்காராம். டைகரா லயனா, சிங்கம் புலி ஏதோ எல்லாம் ஒண்ணு தானே, அந்த மாதிரி ஏதோ புலி ஏதோ இருக்காமா. அந்த புலியை இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, அந்த புலி வந்து இப்போ வினோத் ப்ரோ இதுட்ட கடி வாங்கின மாதிரி அந்த புலிட்ட கடி வாங்க. அப்புறம் ஏற்கனவே வாங்கின பத்தல வாங்கினா வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. கைஸ், நம்ம வீட்ல இருந்து கிளம்பி நம்ம தலைவர் மகேஷ் பாபு, மான்சர் மகேஷ் கடல்மணி பேரச்சாச்சி, இன்னிலிருந்து கடல்மணி என்று அழைக்கப்படுவார். அவரை எங்கிருந்து தூக்கிட்டு வந்தோமோ அந்த ஸ்பாட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். நம்ம இது ப்ரோவோட சீக்ரெட் குடோனுக்கு வந்திருக்கோம். கைஸ் இங்க பாருங்க, பட்டக்காயம் எத்தனையோ ராசா அவன் செஞ்சு புட்டா ப்ரோ. கடிச்சிட்டான் உங்க பால்மணியா ஆச்சு, கடல்மணி சொன்னீங்களே. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு பண்ணாம விட்டுட்டேன் ப்ரோ. நீங்க இது கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்து கையை வச்சுட்டு கொஞ்சம் தடவி கொடுத்து மிங்கிள் ஆகலாம்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்டே வேலையை பார்த்துட்டான். அவன் நமக்கு செட் ஆகாது. நண்பர்களே, நீமோ டோரி எல்லாம் வந்திருக்கு. ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு டோரி கைஸ். ஓ மை காஷ் ப்ரோ, வினோத் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, டோரி நீமோ படத்துல வரும்ல, டோரி வந்திருக்கான். இந்த பாருங்க, இந்த பாருங்க டோரி, பாருங்க டோரி. வாவ், டோரி ஆர் வாட். இங்க டோரி இருக்கு. இங்க பாருங்க நிறைய நீமோ. இது என்ன ப்ரோ, பயங்கரமா இருக்கு. ப்ளூ ஸ்பாட்டட் ரேஸ், ப்ளூ ரேர், ரொம்ப ரேரான மீன், ரொம்ப ரேர். இங்க பாருங்க ப்ரோ, டோரி வெளியே வந்துருச்சு, தெரியுதா? செமையா இருக்குல்ல, அந்த படத்துல வர மாதிரியே இருக்கு கைஸ். லைட் பார்த்தோன்னா ஒளிச்சிருதுன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. இங்க பாருங்க கைஸ், அந்த படத்துல இருக்க மாதிரி பாருங்க, பக்கத்துல நீமோ, அதுக்கு பக்கத்துல டோரி. கைஸ், ஃபைண்டிங் நீமோ படத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நீமோ நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், ஆனா டோரி இப்பதான் வாட்டி நேர்ல பாக்குறோம். லாஸ்ட் வாட்டி நம்ம வீட்டுல நீமோ டேங்க் செட் பண்ணோம். அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் டேங்க் எதுவுமே தெரியாம கடல்ல இருந்து டைரக்டா தண்ணி எடுத்து செட் பண்ணோம். சொல்லிருப்போம் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ கைஸ், அது சஸ்டெயின் ஆகுமான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேங்க் மேக் பண்ணிருந்தோம். நீமோ வாங்கி ரிலீஸ் பண்ணதை பார்த்திருப்பீங்க. அந்த நீமோக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கீங்க. நம்ம டைம்ல ரிலீஸ் பண்ணோம், 10 நாள் நல்லா இருந்துச்சு கைஸ். 11வது நாள்ல இருந்து கலர் எல்லாமே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால இதுக்கு மேல இருந்தா டெத் ஆயிரும். நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டே கொடுத்துட்டு வந்தோம். அந்த டைம்ல நமக்கு தெரிஞ்ச கடல் மீன் வளர்க்குற ஒரே ஆள் இபு ப்ரோ தான். இபு ப்ரோ வந்து அதை காப்பாத்திடுவான்னு சொல்லிட்டு இபு ப்ரோட்ட கொடுத்துட்டோம் கைஸ். அது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் டேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் டேங்க்ல. ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல் அது தனியா இருக்கு. தனி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கீங்களா ப்ரோ? மீனுக்கு தனியா இருக்கு. மீன் ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டிருக்கீங்க? அதாவது ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நம்ம கடல் மீன் இருக்குல்ல, கடல் மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரும்போது பாதி இன்ஜுரி ஆகி வரும். ஸோ அதுக்கு இனிஷியல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு, குவாரண்டைன்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணிருக்காரு கைஸ். அங்கதான் இப்போ நமக்கு தெரியும் ஓரளவு சால்ட் வாட்டர் பத்தி ஓரளவு நாலேஜ் இருக்கு. நமக்கு தெரியலனாலும் ப்ரோக்கு அதை பத்தி நிறைய தெரியும். அதனால இப்போ நம்ம நீமோ அண்ட் டோரி வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சால்ட் வாட்டர் டேங்க், கிளாஸ் டேங்க் நிறைய பேர் செட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பண்ணலாம் கைஸ். ஆனா நீங்க சொல்லுங்க, நம்ம திரும்பவும் நீமோ அண்ட் டோரியா வச்சு சொல்லுங்க ஒரு பிரம்மாண்டமான சால்ட் வாட்டர் டேங்க், கிளாஸ் டேங்க் செட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நண்பர்களே. நிறைய பேர் கமெண்ட்ல எஸ்ன்னு போட்டீங்கன்னா, ஆமா எஸ்ன்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதை பண்றோம். நீமோ அண்ட் டோரி ஃபைண்டிங் நீமோவை ரீக்ரியேட் பண்றோம். என்னோட கமெண்ட் எஸ், என்னோட நானே எஸ். இப்படி சொல்றான் ப்ரோ. எஸ் தான். அப்புறம் இங்க எங்க தலைவர் சிங்கம் எங்க இருக்காரு? சிங்கம் இவரை பக்கம் தான் வந்தோம். சிங்கத்தை பார்க்கணும். வாங்க சிங்கத்தை காட்டுங்க. சிங்கத்தை கூண்டுல. எப்பா இது என்ன ப்ரோ இப்படி இருக்கு? வா, உங்க தான் இருக்கா சிங்கம்? முள்ள பண்ணி மாதிரி இருக்கு. அதாவது நீங்க அந்த குரூப் கடிச்சதுன்னு சொன்னீங்களே, நம்ம உடம்பு இதாகுது கேர் ஆகுதுன்னு. ஆமா, கடிச்சுதான் ஆச்சு. ஓகே, தலைவரை தொட்டாலே அந்த மாதிரி ஆயிரும். அப்ப தொடுங்க. அவ்வளவு பாய்சனா இது? ஆமா,
தண்ணியில் தொட்டாதாமா வேண்டாம் ஒன்று நமக்கு மீனை தொட்டு தொட்டு பார்க்கறது பிடிக்குமே, கொஞ்சம் தொட்டு பார்க்கலாமா? சுப்பிரமணிய தொற்று இது பக்கத்துல 2 அவரே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. ஆமா அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வேணா பண்ணலாம். அப்புறம் தொடுங்க ப்ரோ. தலைவர் வந்து கொஞ்சம் லைவ் ஃபிஷ் தான் சாப்பிடுவாரு. நம்ம ஃபீடிங் ஃபிஷ் போடுவாங்க, அதான் பண்ணுவோம். இது வந்து இப்ப போட்டு சாப்பிடுமா? அப்படியே ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கைஸ் லுக் அட் தி ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த முள்ளம் பண்ணி அப்புறம் அந்த வான்கோழி தானே அந்த பக் 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 பக்னு ஒன்னு சிறகு உரிச்சு நடக்குமே அதே மாதிரி இருக்கு. மயிலு எல்லா கோழியும் ஒன்னும் பக் 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 என்ன பண்ணுவோம்? வான்கோழி மட்டும் தானே அப்படி இருக்கும். சேவகோழி அப்படி இல்ல, அந்த ஒண்ணு இப்படி தொங்கிட்டு இருக்குமே ஒண்ணுக்கு ஒரு கோழி. வான்கோழி தான் அப்படி வைக்குமே. கோழி அப்படி வைக்கும்ல. ஆமா வான்கோழி அப்படி வைக்கும்ல கைஸ். இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு வைக்குமே அந்த கோழி. அந்த மாதிரி இருக்கு அந்த புலி எப்படி அமைதியா போய் வேட்டையாடுமோ அதே மாதிரி தான் தலைவர் வேட்டையாடும். அதே மாதிரி தான் நண்பர்களே. சிங்கத்தை கூண்டுல பாத்துருப்பீங்க, ரோட்ல பாத்துருப்பீங்க, காட்டுல பாத்துருப்பீங்க. வியாபாரம் பண்ணுவீங்க. ஒரு டைலாக முழுசா பேச ஸ்கூல்ல கூட பார்த்துருப்பீங்க. ஆனா கண்ணாடி தொட்டியில பாத்துருக்கீங்களா? இங்க பாருங்க, தொட்டில சிங்கம், தொட்டி சிங்கம் கூட காட்டு பண்ணி ஏன் பாரு மீன் தொட்டி சிங்கம், தொட்டில சிங்கம், தொட்டி சிங்கம், மீன் தொட்டி சிங்கம். வான்கோழி தான் ப்ரோ. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். நானும் சிங்கம் தாண்டாடே. இவர் தொட்டி சிங்கம் ப்ரோ. அவன் தொட்டில தான் சிங்கம், நான் வெறும் தரையிலேயே சிங்கம். அவரு தொட்டி சிங்கம், இவரு தொட்டி. நேர்லயே நான் சிங்கம் கைஸ். நேர்லயே சிங்கமா? அவனை வெளியே வர சொல்லுங்க, நான் மோதி பார்க்கலாம். அவர் தொட்டில தான் சிங்கம், இவர் நேர்லயே தொட்டி. முடிஞ்சா வெளியே வாடா பட்டி. தேங்க் தானே. தொட்டி மீன் தொட்டி. தொட்டின மீன் தொட்டி தானே. தொட்டி. ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ, நான் எதிர்பார்த்த நண்பர்களே ஃபீடிங். லெட்ஸ் ஃபீட். சிங்கத்துக்கு புலி என்ன எடுத்துட்டு வருது? ஒரு நல்ல பெரிய மீனா கொண்டு வாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, லைவா ஃபீடு. இங்க தள்ளி போடுங்க. கபிஸ் கபிஸ் கபிஸ். இங்க பாருங்க நண்பர்களே, சிங்கம் பிடிக்க போது பாருங்க. விரட்டி வச்சு பிடிக்க பாருங்க. ஐயோ பிடிச்சிட்டா? பிடிச்சதே தெரியல, அவ்வளவு வேகமா பிடிச்சிட்டு கைஸ். அப்புறமா ஷார்க் எல்லாரும் கேட்டிருந்தீங்க, ஷார்க் பஃபர் ஃபிஷ் அதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் நம்ம சால்ட் ஒரு டைம்ல? அது வந்து வந்துருச்சு இருக்கு. அது தயாராகும் போது சொல்றேன். டைம் சொல்லுவோம் ஆடியன்ஸ். 7 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். ஓகே கைஸ், கேளுங்க நண்பர்களே, 7 to 10 days பாத்துக்கலாம். ஷார்ப்பா 7 நாள் 10 நாள் எண்ணிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் முன்ன பண்ண கைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கடல்ல போய் பிடிக்கணும், நம்ம நினைச்சோம்னா ஆத்துல குளத்துல போய் பிடிக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ரிஸ்க். அதுவும் ஆள் கடல்ல போய் பிடிக்கணும். அது ஃபிஷ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி சேஃபா வந்து சேரும். நம்ம வந்து அதை கொஞ்சம் கியூர் பண்ணி எடுத்தா போட முடியும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான். பார்த்திருப்பீங்க இன்னைக்கு வினோத் ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். இன்னைக்கு பிளான் பண்ண எல்லாம் மொத்த கண்டென்ட்டுமே அன்எக்ஸ்பெக்டட். பிளான் பண்ண கண்டென்ட் ஒன்று, நடந்தது ஒன்று. வினோத் ப்ரோ கை விரல் இன்னைக்கு 40 நாள் வலி இருக்குமா நீ அப்படி இப்படின்னு இன்னைக்கு நிறைய சம்பவம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பை.